கொஸ்டின் சொல்லுப்பா. எக்ஸசைஸ் 7.4ல 11th கொஸ்டின். சரிங்களா? Integral dx divided by 9x square plus 6x plus 5. 9x square plus 6x plus 5. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 9x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 5 கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்னென்னா இந்த 9. எக்ஸ் ஸ்கொயர்டோட டேர்ம் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். என்ன சொன்னேன்? எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் டேர்ம் எப்பயுமே நம்ம வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதனால் என்ன பண்ண போகிறேன்? 9 டேக்கிங் அவுட் சைட் அப்படின்னு என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x இதில் 9 இல்லை, அதனால் டிவைட் பை 9 போட்டுருவோம். சார் எல்லா டேர்மையும் 9ஆல் டிவைட் பண்ணலாம்ல சார்? அதான் சரிங்களா? பண்ணிட்டேன்னா புரியுதாப்பா? இந்த ஸ்டெப் எப்படி இருந்ததுன்னு? சார் அப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டிவைடட் பை 9 வரும் சார். அதுக்கப்புறம் 9 கேன்சல் பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் டைம் 9 கேன்சல் ஆகி தான் ஒன்று ஆயிடுச்சுல. வெளியே 9 இருக்குமா இருக்காது? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. டேரெக்டாக டிவைட் பை 9 போடக்கூடாது. நீ சொல்கிற கான்செப்ட் கரெக்டு. மல்டிப்ளை அண்டு டிவைட் பை 9 இதுதான் கரெக்டு. சரிங்களா? ஒரு டேம் எடுத்து மட்டுமே இது டிவைட் பை 9 போட்டால் அது மீனிங் கிடையாது. ஒரு டேம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஆட் அண்ட் சப்ராக்ட் வேணும். இது ரெண்டு கண்டிஷனுமே ஒரு டேம் வேணும்னா செய்ய வேணும். சரிங்களா? வெறும் டிவைட் மட்டும் பண்ணக்கூடாது. புரியுதாப்பா? வெறும் டிவைட் மட்டும் பண்ணக்கூடாது. அதே டைம் எந்த டைம் டிவைட் பண்ணுறோ அந்த டைமை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே சார். அப்போ இந்த 9 கண்டிப்பாக வரும். டிவைட் மட்டும் பண்ணால் தப்பாயிடும். சரிங்களா? ஓகே சார். அப்போ ஆன்சர் வரும் சார். ஓகே சார். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி நான் போட்டு காட்டிடுறேன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏ ஸ்கொயர்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன வேணும்? 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கணும். இங்கே என்னது? எக்ஸ் ஏவோட வேல்யூ எக்ஸ். சார் அந்த ஒரே ஒரு 9 மட்டும் நான் எடுத்துக்கலாம் சார். அந்த ஒரே ஒரு 9 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வருது சார். வருதா? அப்போ மற்றபடி பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம். ஓகே சரி. இது கட் பண்ண வரைக்கும் 3 கிடைக்குமா? இது கட் பண்ணால் 1/3 வருது. அப்போ பி வந்து 1/3யா? எஸ் சார். அவ்வளோதான். பி 1/3, இது 1/3 ப்ளஸ் ஆல்ரெடி பி 5/9 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்னது? இங்கிருந்து இந்த டைம் வரைக்கும் கரெக்டா? இங்கிருந்து இந்த டைம் வரைக்கும் நம்ம என்ன போட போகிறோம்? 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/3 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/9 ப்ளஸ் 5/9 மைனஸ் 4/9 போட்டு அப்படி ப்ளஸ் 4/9 மைனஸ் இல்லை ப்ளஸ் 4/9 ப்ளஸ் அப்போ என்னாச்சு? எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர். வெரி குட். அவ்வளோதான். எல்லாமே சொல்கிறேன் சூப்பர். அப்புறம் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2/3 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு வேணும் இன்டெகிரேஷன் தானே வேணும். 1/9 into 9 into 1/9 into dx divided by a ஸ்கொயர் ரூட்ல இருக்குதா வித்தவுட் ஸ்கொயர் ரூட்டா? வித்தவுட் ஸ்கொயர் ரூட். அப்போ என்னாச்சு? எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கரெக்டா 2/3 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபார்முலா? டிஎக்ஸ் பை இன்டெக்ரல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா. 1/a tan minus x by a plus சூப்பராக சொல்கிறா. கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ என்னாச்சு? 1/a இன்ட்டு tan inverse of x வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1/3 டிவைடட் பை a. ஏவோட வேல்யூ 2/3 ப்ளஸ் சி. அப்போ என்ன பண்ணுறீங்க? எல்சிஎம் எடுத்து சொல்லிடுவீங்க பாருங்க. 1/9 tan inverse of இந்த 3 வந்து மேலே கொண்டு போயிருங்க. அப்போ என்னாச்சு? 3x plus 1 divided by 2 plus 6. ஸோ அவ்வளோதான் 11th கொஸ்டினோட ஆன்சர். ஓகே சரி. அப்போ எக்ஸசைஸ் 4.4